ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஃபைல் ஃபோல்டர் ஒன்று பார்க்கலாம். உங்களை ஜூட் எஸ்எஸ்வி சேனலுக்கு வரவேற்கிறேன். வாங்க ஒரு பிரிண்டட் ஜூட்டில் ஃபைல் ஃபோல்டர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பிரிண்டடு ஜூட் மெட்டீரியலில் எடுத்துக்கிறேன். அதுக்கு பாருங்கள், அகல நீளம் அளந்துக்கலாம். 17ங்க. 17க்கு அகலம் 16ங்க. அகலம் நீளம் எடுத்துக்கலாம். 17க்கு 16. அது சின்னதாக ஒரு ஹோல்சேல். இது ஒரு 17 அகலம். இது வந்து அகலம் உயரம் கம்மியாக வருங்க. இது பாருங்கள், 10 10க்கு 17ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சுற்றி பட்டுங்க, அதாவது கெஜெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து புது முயற்சிங்க, கெஜெட் வச்சு தைக்கலாம். பாருங்கள், 47 நீளம் 47. இதுக்கு பிரிண்டடு ஜூட்டுக்கு ஒரு லைனிங் எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மொத்தமாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். பாருங்கள், 2 பிரிண்டடுக்குமே எடுத்துக்கலாம் லைனிங்கு. சுத்துப்பட்டி மெட்டீரியலுக்குமே எடுத்துக்கலாம், லைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து கெஜெட்டுக்கு லைனிங் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜிப்பு ஒரு 17 இன்ச்சில் ஒன்று எடுத்துக்கலாம். 17 ஒன்று எடுத்துக்கலாம். ரன்னர் ஒன்று எடுத்துக்கலாம். வாங்க ஈஸியாக தைக்கலாம். இப்போ லைனிங்கோட பிரிண்டோட ஜாயின் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் தையல் விட்டுக்கலாம். இருபது நிமிஷத்தில் தைச்சிடலாங்க. கட் பண்ணி நீங்களும் தைச்சி பாருங்கள் வீட்டில். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும். மார்க் ஷீட்டு, பத்திரம், முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். வீட்டிலலாம் தைச்சி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக தைச்சிடலாம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பத்திரமா இருக்குங்க. சேஃப்டியாகவும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்க் ஷீட் வச்சுக்கலாம். பாருங்கள், சின்ன பீஸில் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். இது வந்து ஜிப்பு வச்சு தைக்கிறதுக்கு தேவைப்படுது. அது லைன் வரைஞ்சிக்கலாம். லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நம்ம தைச்சின்னு கொடுத்துட்ருக்குறோங்க. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், ஆர்டர் கொடுங்க, நாங்கள் தைச்சி கொடுக்குறோம். பாருங்கள், ஜிப்பு வைக்கிறதுக்கு எப்பயும் போல் ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து தைச்சிக்கலாம். ஆர்டர் கொடுத்தா தைச்சி கொடுப்போம். நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டியான பேக்ஸும் கிடைக்குங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாருங்கள், 2 பிட்டிலுமே தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு வந்து மடித்து தைச்சிக்கலாம். 2 ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிப்பு வச்சு எப்பயும் போல் பேக்கில் வைக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், வெல்க்ரோங்க. வெல்க்ரோ 1.5 இன்ச்சில் ஒரு 2 செட் எடுத்துக்கிட்டேன். 2 பக்கம் வச்சு அட்டாச் பண்ணால் நல்லா கிரிப்பாக நிற்கும், சேஃப்டியாகவும் இருக்குங்க. இப்போ முள்ளாக இருக்கிற செக்ஷன் வந்து கீழே வச்சு தைச்சிக்கலாம். பேட் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிரிஞ்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது, பார்த்து தைச்சிக்கோங்க. பாருங்கள், 4 பக்கமும் பேட் ஸ்டிச் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிதானமாக பார்த்து தைங்க. கீழே இருக்கிற பாகம் வந்து முள்ளாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பாகம் கீழே வச்சு தைக்கணும்.
இது கொஞ்சம் அகலமாக இந்த பாருங்கள், நல்லா திருப்பி தைச்சிக்கலாம். வெல்க்ரோவோட முள் பாகம் கீழே வச்சு தைச்சிக்கலாம். அகலமாக வச்சு தைச்சிக்கலாம். நீள வாக்கில் எக்ஸஸாக நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், இன்னொரு பக்கம் தைச்சிக்கலாம். அதே மாதிரி தைச்சிக்கலாங்க. வெல்க்ரோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா பேட் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கங்க. கொட்டை வச்சு பிரிக்கிறப்ப தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நாலா பக்கமும் அதே மாதிரி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜிப்பு போட்டுக்கிட்டு ரன்னரில் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இது ஈஸியான வேலை தான். உங்களுக்கு முன்னே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வேணுமென்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இது ஒரு வீடியோவாக போடுறேன். பாருங்கள், ரன்னர் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ கீழே தைச்ச மாதிரியே மேலேயும் வெல்க்ரோ வச்சு ஆப்போசிட்டில் பக்கம் வச்சு தைச்சிப்படலாம். தைச்சாச்சு. பாருங்கள், இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம சுற்றி பட்டி தைக்கலாம். பாருங்கள், 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அளவு பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ஃபேஸஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். சுற்றி ஜாயின் பண்ணிக்கலாம். லேஸ் எடுத்துருக்குறேங்க. நைஸ் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது கலருக்கு மேட்சாக எடுத்துருக்கிறேன். அந்த மூடி பாகம் வர இடத்துக்கு மட்டும் லேஸ் டேப் வச்சு தைச்சிக்கலாம். அதே மாதிரி ஓரத்தில் முக்கான மாதிரி வர்ற மாதிரி பேக்கில் தைக்கிற மாதிரி தைக்கலாம். அப்போ தாங்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாத்தில் கூட தைக்கலாம். ஜூட் மெட்டீரியலே தைக்கணுங்கிறதில்ல. நீங்கள் தைச்சி பாருங்கள். பழகின வாட்டி ஜூட் மெட்டீரியலை கூட வாங்கி தைச்சிக்கலாம். நெட்டாக ஒரு தையல் அப்படியே விட்டுக்கலாம். எட்ஜஸ் தையல் போடுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். தைக்க தைக்க உங்களுக்கு நல்லா ட்ரைனிங் வந்துடுங்க. பயப்படாமல் தைங்க. எட்ஜஸ் தையல் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்க, அந்த எண்டில் முக்கான வர மாதிரி தைச்சி திருப்பிக்கலாம். மடித்து வச்சு தைச்சிக்கலாம். அந்த அடையாளம் 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தின இடத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் வச்சு நிறுத்தலாம். அப்போ தாங்க அதிலோட ஜாயின் பண்ணி கஜெட் வச்சு தைக்கிறதுக்கு வேறு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், மடித்து முடிச்சிடலாம். தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், எக்ஸஸ் நூலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டையும் ஜாயின் பண்ணி கஜெட் வைக்கிறது தான். அளவு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கங்க. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ லைனிங் வச்சு கஜெட்டில் தைச்சி வச்சுருக்கிறேன். 6 இன்ச்சு மடித்து தைச்சி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறதான். எப்பயும் போல் நாங்கள் லஞ்ச் பேக்கில் தைக்கிற மாதிரி தாங்க. கொஞ்சம் பார்த்து அழகாக தைங்க. அந்த ஃபஸ்ட்லேருந்தே மடித்து தைக்கிறது தான். பேக் தைக்க மாதிரி தாங்க. சுற்றி கொண்டு வந்துடலாம். இந்த நுனியில் மடக்கு தையல் போடுங்க. திருப்பி ஊசி கொண்டு போய் நிறுத்தி வச்சு திருப்பி மடக்கி வச்சு தையல் போடுங்க. நல்லா நீட்டாக இருக்கும். பாக்ஸ் மாதிரி வரும்.
இது நல்ல பயன்பாட்டுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. எல்லா ஏஜ் ஆளுங்களுக்கும் யூஸ் ஆகும். பாருங்கள், அதே மாதிரி முக்கான வர மாதிரி தைச்சி பேகை திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள், தைச்சி முடிச்சிடலாம். இந்த இடத்துல ஜிப்பு எடுத்து வர இடத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக தைங்க. வர எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். மடித்து தைக்க சிரமமாக இருக்கும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கட் பண்ணிவிட்டால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊசி இறங்குற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள், தைச்சி முடித்தாச்சு. ஈஸியாக தைக்கலாம். பாருங்கள், ஆப்போசிட் பக்கம் அதே மாதிரி மடித்து தைக்கலாம். ஃபினிஷிங் வந்துடும். அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ கார்னரில் கரெக்டாக அந்த முக்கோணம் வர மாதிரி பார்த்து நிறுத்தி நிதானமாக திருப்பி தைங்க. தைக்க தைக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். நாங்கள் ஆர்டர் எடுத்து தைச்சிட்ருக்குறோங்க. ஆர்டர் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. இந்த நம்பருக்கு 1 2 பேக் வேணுமுன்னாலும் கேளுங்க. நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். பாருங்கள், சுற்றி அதே மாதிரி மடித்து தைச்சிட்டு வந்துடலாம். பார்த்து நிதானமாக தைங்க. பழகிற வரைக்கும் சிரமமாக இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸியான வேலைங்க. இதே வீட்டில் இருந்த பெண்கள் அதிக சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாக கிடைக்கும். பாருங்கள், முக்கானா மாதிரி தைச்சி திருப்பிக்கலாம். இந்த ஜூட்டை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு தகுந்தபடி பழகி தைச்சிக்கோங்க. நம்ம வீட்லேயே கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க. நாங்கள் சேலத்தில் இருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நேரில் தான் வாங்க, கற்றுக் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பரை கூப்பிடுங்க. நாங்கள் சேலத்தில் தான் இருக்கிறோம். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வாங்க வீட்டில். பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. பேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபைல் ஹோல்டர் பேசஸ் அதிகமாக இருக்கனால நம்ம அதிகமாக திங்ஸ் வச்சுக்கலாம். நடுவில் ஜிப்பு வச்சதுனால உங்களுக்கு செல்லு, பேனா எல்லாம் வச்சுக்கலாம். தனியாக பேசஸ் இருக்கிறனால வண்டி சாவி, பணம் எல்லாம் வச்சுக்கலாங்க. அதனால தான் தனியாக ஹோல்டு வச்சு இருக்கிறோம். ஜிப்பில் நல்லா பேசஸ் அதிகமாக இருக்கிறனால தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேக்னெட் பட்டனும் வைக்கலாம். நான் வெல்க்ரோ வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எது சௌரியமோ அதை வச்சு தைச்சி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பெண்களுக்கு ஒரு அடையாளமான ஒரு தொழில் என்னன்னா நம்மளுக்கு ஜூட்டு மெட்டீரியல் சொல்லலாம். இது மேட் எல்லாமே லேடிஸ்க்கு பொறுத்த வேலை தாங்க. டைலரிங்கில் இது ஒரு செக்ஷனாக ஓடிட்டுருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேசஸ் அதிகமாக வேணுமென்னா மேலோட வச்சு மூடி வச்சுடுங்க. பேசஸ் கம்மியாக வேணுமென்னா கீழோட வச்சுக்கலாம். இதை நம்ம சௌரியம் அதனால தான் வெல்க்ரோ வைக்காமல் இது வச்சுருக்குறேங்க. தேங்க்யூ.